எனக்கு காய்ச்சல் கூட பெருசா தெரியல. அவர் சீக்கிரமா வந்தா போதும்னு இருக்கு. ஐயோ, நீங்க மருந்து சாப்பிடுங்க. என்ன இப்படி தொட்டாச்சினிங்கவே இருக்கீங்க? இது பாருங்க, ஆம்பளைங்க வெளியில போனா எப்போது ஒரு நாள் லேட்டா வரதான் செய்வாங்க. அதுக்காக ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? கொஞ்சம் தைரியமா இருங்க. தோ வந்துட்டாரு. என்ன சரிதா? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு கொஞ்சம் காய்ச்சல். நான் மருந்து கொடுத்துட்டேன், எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன் அனிதா. ரொம்ப தேங்க்ஸ். அதை நீங்களே வச்சுக்கோங்க, உடம்ப பாத்துக்குங்க. என்னங்க என்னாச்சுங்க? நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததான் நினைச்சோம். நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன பார்த்துட்டாங்க அனிதா. யாரு? நம்ம ஊர்க்காரங்க தான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வரதுக்கு தான் எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. ஐயோ, அவங்க யாராவது உங்களை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான், அதனாலதான் எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ் அங்க இங்க நலஞ்சி நம்ம வீட்டுக்கு ஒரு திருட மாதிரி வந்து சேர்ந்திருக்கேன். ஏய் அனிதா, அழாத. உடம்பு சரியில்லை, அப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு வேற வழி இல்ல அனிதா. எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ எதையும் வெளியே காட்டிக்காம சாதாரணமா இருக்கணும். இங்க இருக்க யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, அதான் முக்கியம். எங்க நம்ம இந்த ஊர்லயாவது நிரந்தரமா இருப்போமா? போய் கதை சாத்து போ.